ஹலோ ஃப்ரெண்ட். நெறைய பேர் வந்து புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்துட்டு என்னோட இன்னொரு சேனல்ல வந்து இருந்து கூட இங்க வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வீடியோஸ் வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வீடியோல இருந்து என்ன கிடைச்சதுன்றது ரொம்ப நான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ அத நான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் டம்ப்நெயிலே குடுத்துருப்பேன். ஸோ எல்லாருக்குமே அல்டிமேட்டா இருக்கிற ஒரு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது எப்படி? இப்ப நான் இந்த வீடியோ போட்டுட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து இந்த சேனல் வந்து மானிடைஸ் ஆயி, இது மூலியமா எனக்கு வருமானம் வரதான் போது. அதுவும் ஒரு விதத்தில காசு தான். ஸோ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இருக்கலாம். இல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இத தாண்டி நெறைய வேலைகள் நீங்க பார்த்து, அது மூலியமா வந்து நீங்க ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸா இருக்கட்டும். வந்து எந்தெந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம்ல வந்து நான் பணத்த சம்பாதிச்சேன் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ எப்படி சொல்றது? ரெவென்யூ ஸ்ட்ரீம்ன்றத பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படியோ நான் சம்பாதிச்சு கோடிக்கணக்குல சேர்த்து வச்சேன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு லெவலுக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனில வந்து ஃபுல் டைமா ஒரு எம்ப்ளாயியா நான் வொர்க் பண்ணி நான் ஏர்ன் பண்ணத விட அதிகமா வந்து இப்ப நான் ஏர்ன் பண்றேன். அது நான் வந்து ப்ரவுடாவே சொல்லுவேன். இத நான் வந்து அப்படியே வந்து நான் சஸ்டெயின் பண்ணணும். ஸோ இப்போ இத நான் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் நெறைய விஷயங்களும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே நெறைய பிசினஸ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாத ரீசன் என்னன்னா, அதுல எதுலயுமே நான் ஸ்கில்டு கிடையாது. புதுசா ஒரு விஷயத்த எடுத்து நான் பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இப்போ வந்து நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னரா இருக்கேன். ஒரு ஃபிட்னஸ் அத்லீட் அட் த சேம் டைம் வந்து ஆன்லைன்ல இருந்து ஃபேட் லாஸ் கோச் அப்புறம் வந்து நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா, ஹை டிக்கெட் கிளையண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி கிளையண்ட்ஸ்க்கு தான் வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டும் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்கில்ல வந்து எப்படி நான் வளர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபிட்னஸ்ல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ட பேஸ் பண்ணி நான் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இப்ப இருக்கிற மாரிலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் இன்டர்நெட்லாம் பூம் ஆவல. நான் ஒரு 15 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 2003 அந்த டைம்ல இன்டர்நெட்டே கிடையாது. இன்டர்நெட் இருந்துச்சு. இந்த ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்க்கிறது. அப்பவும் பார்த்தீங்கன்னா, 1 எம்பிபிஎஸ் இந்த மாரி ஸ்பீட்ல தான் வந்து இன்டர்நெட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட வெப் சர்வீஸும் இருந்துச்சு. இப்போ வெப் 3.0 இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1.0லேருந்து அப்கிரேட் ஆயி 2.0ல தான் வந்திருக்கு வெப். ஸோ அந்த டைம்ல வந்து நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தம்போது, ஸோ இந்த ஆர்குட் அதுக்கப்புறம் வந்து பெர்பாட் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் 2.0 ஏன்னா 1.0ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கன்டென்ட் குடுப்பாங்க. அந்த கன்டென்ட் நம்ம கன்சியூம் மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளால ஓனா ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ண முடியாது. 2.0ல தான் வந்துட்டு இந்த Facebook இது எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சது. Facebookஆ இருக்கட்டும், ஆர்குட்டா இருக்கட்டும். இப்போ 2கே கிட்ஸ் நெறைய பேருக்கு ஆர்குட்னா என்னன்னு தெரியாது. அதே மாரி பெர்பாட்ன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. ஹைஃபைன்னு ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் இருந்துச்சு. இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Facebook யூஸ் பண்ற மாரி நம்ம அத யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரியான காலகட்டம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து இன்டர்நெட் இந்த மாரியான ஃபிட்னஸ் கன்டென்ட்லாம் வந்து இன்டர்நெட்ல எங்கேயுமே கிடைக்காது. ஒரு விஷயத்த நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது 2011 நெனைக்கிறேன். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து போய் ஒரு பெர்சனல் ட்ரெய்னிங் கோர்ஸ் வந்து நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கோர்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருக்குலாம் ட்ரெயின் பண்ணி கிடைக்கிற காசு மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு இத மறந்துறக்கூடாது. நான் படிச்சிருக்கேன். அத மறந்துறக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னோட நாலேட்ஜ்க்காக அதெல்லாம் நான் படிச்சது. அப்படியே 2016 வரும்போது ஏன் இத நம்ம வந்து ஒரு ஒரு சில பேர் சொன்னாங்க. "இத ஏன் நீ ஃபுல்லாவே கன்டின்யூ பண்ணக்கூடாது. எதுக்கு நீ சும்மா பண்ற? அப்படிலாம் பண்ணாத" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அத பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமும் வந்து ஃபிட்னஸ விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன். மத்த பிசினஸ பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு எப்போ ஸ்பார்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2019ல தான் ஸ்பார்க் ஆச்சு. ஓகே நம்ம இதையே ஃபுல் டைமா கன்டின்யூ பண்ணக்கூடாதுன்னு அப்படியும் யோசிச்சேன். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியா செட் ஆகல. நெறைய விஷயத்தலாம் ட்ரை பண்ணி எதுலயோ முட்டி மோதி, எவ்வளோ காச வந்து இழந்து பர்சனல் லோன் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலியமா ஒரு சில பிசினஸ்லாம் பண்ணி, அது மூலியமா வந்துட்டு காசெல்லாம் இழந்திருக்கேன். அதில முக்கியமா வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்எம் கான்செப்ட். இந்த எம்எல்எம்ன்றதே சொல்லாமயே என்ன கொண்டு போய் ஒருத்தன் உள்ள சேர்த்துட்டான். என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு, "இது எம்எல்எம்டா நான் போய் பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நான் வெளியிலேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஃபுல்லா இறங்கி, இதையே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைகள்லாம் பார்த்து, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இன்ன வரைக்கும் இன்னும் நான் வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஆப்பும் லான்ச் பண்ண போறேன் பர்சனல் ட்ரெய்னிங்காக. அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அது காட் கிரேஸ் அது எப்போ நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ டாபிக் உள்ள போயிடுவோம். ஸோ நானே இவ்வளோ முட்டி மோதி வந்திருக்கேன். இந்த டைம்ல நெறைய பேர் என்கிட்ட அட்வைஸ் கேட்டுருக்காங்க. அவங்க ஒரு சில பேருக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். எது எதெல்லாம் பண்ணணும், எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்கேன். அதில நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்றத வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடாது அப்டின்றத நெனச்சதுனால தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். ஸோ இதுல வந்து இந்த கன்டென்ட்ட போடலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் என்ன நான் சொல்ல வரேன்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காசு சம்பாதிக்கிறதுன்றது இருக்கிறதுல வேர்ல்டுலயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது தான். இத நான் வந்து ஈஸியா சொல்லிர்றேன். ஏன்டா நான்லாம் கஷ்டப்பட்டு காலைல 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான்டா வீட்டுக்கே வரேன். அப்படி வந்தும் எனக்கு மாசம் சம்பாதிக்கிற காசே கையில நிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணலாம்.
ஸோ இது எப்படி வந்து நம்ம காசு சம்பாதிக்குதுன்றது எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லோ, அதே மாரி அந்த காசை எப்படி தக்க வச்சுக்கிறது, அந்த காசை எப்படி வந்து கரெக்ட்டான விதத்தில செலவு பண்றதுன்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க காசு எப்படி ஜெனரேட் பண்றீங்க? ஒருத்தனுக்கு போய் வேலை பார்க்குறீங்க. ஒருத்தனுக்கு போய் வேலை பார்க்குறீங்கன்னா, உங்க எஃபோர்ட்ட குடுத்து, உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ல வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணி அந்த காச வந்து நீங்க வாங்குறீங்க. ஸோ காச வாங்குறீங்க. ஒரு ரூ. 10,000 வருதுன்னா, அந்த ரூ. 10,000க்கு உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸ்லாம் போக, மீதி காச சேர்த்து வைக்கணும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கிறதையும் வந்து செலவு பண்ணிட்டு, காசு இல்லன்னு மந்த் எண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம போனோம்னா, அடுத்தடுத்த டாபிக்ல வந்து நம்ம அத பத்தி பேசுவோம். இப்ப வந்து எந்தெந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காசு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லிர்றேன். அதுல ஃபர்ஸ்ட் எத பத்தி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு. பட் இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஸ்கில் எதனா தேவையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஸ்கில் தேவ. உங்களுக்கு எதுனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தாருங்க. ஒரு ஆர்பன் கிளாப்லேருந்து ஒரு மெக்கானிக் வந்தாரு. இது ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ அப்போ வரும்போது நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்கிட்ட சொன்னாரு. இந்த மாரி நீங்க அதில பே பண்ணாதீங்க. எனக்கு காசு குடுத்துருங்க. அவங்க இவ்வளோ சார்ஜஸ்லாம் புடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "எவ்வளோங்க புடிக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவ்வளோ ம இந்த மாரி ஒரு மாசம் வந்து ஒரு 10லேருந்து 20 சர்வீஸ் பண்ணா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதுங்க. அதில இவ்வளோ காசு அவங்க புடிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, "இந்த மாரி எத்தன பேருங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஏசி மெக்கானிக்கா இருக்கான். ஒருத்தன் வந்து கார் மெக்கானிக்கா இருக்கான். ஒருத்தன் பைக் மெக்கானிக்கா இருக்கான். ஒருத்தன் வந்து பிளம்பிங் வேல பார்ப்பான். ஒருத்தன் வந்து வயரிங் வேல பார்ப்பான். இந்த மாரி எல்லாருமே வந்து இந்த ஆர்பன் கிளாப்க்குள்ள தான் வந்து நாங்க பண்றோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்பதான் நான் அவங்ககிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். ஏங்க வெப்சைட் வந்து நீங்க ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணலாங்க. இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீ ஜஸ்ட் வந்து உங்களால பண்ண முடியலையா, வேற எதனா ஏஜென்சி கிட்ட குடுத்து அத பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்களே கூட நெட்ல போய் கத்துக்கங்க. நீங்க ஃபோன் யூஸ் பண்ற மாரி தான் அத ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ அத கத்துக்கிட்டு நீங்களே ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுங்க. ஒரு டொமைன் வாங்குங்க. டொமைன் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப கம்மி. ரூ. 100 இருக்கு. ஸோ டொமைன் ஒண்ணு வாங்கிக்கங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்க டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாம, உங்க ஃபிரெண்ட்ஸ்லாம் எந்தெந்த ஃபீல்டுலலாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து அத அப்டேட் பண்ண சொல்லுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர்ஸ் யாருனா இருப்பாங்க. ஒரு பேம்ப்ளெட் மாரி ரெடி பண்ணி அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட குடுங்க. அப்படி இல்லையா ஒரு ஸ்டிக்கர் மாரி ரெடி பண்ணி அந்த ஆட்டோல ஒட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் ஒட்டுங்க. இந்த மாரி வந்து ஆர்1 கிளாப்ல வந்து ஒரு ரூ. 600 வாங்குறாங்கன்னா, நீங்க ரூ. 500 வாங்குங்க. இல்ல ரூ. 400 வாங்குங்க. ஸோ அந்த டொமைனுக்கு வந்து ஒரு ரூ. 100 போகுதுன்னு வச்சுக்கங்களேன். வருஷத்துக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 1000க்குள்ள தான் வருஷத்துக்கே வரும் அந்த டொமைனுக்கு. அதே மாரி வந்துட்டு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி அத ஹோஸ்ட் பண்றதுக்கே வருஷத்துக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், எப்படி பார்த்தாலும் ஒரு மாசம் வந்து ஒரு 600 வந்து 800 ரூ. 1000 வச்சுக்கங்களேன் மாசம். ஸோ இது எல்லாமே சேர்த்தாலே வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000க்கு மேலேயே வராது. அதுக்குள்ள தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ இத நீங்க பண்ணுங்க. இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்கல்ல, எல்லாருமே சேர்ந்து அந்த காச வந்து ஷேர் பண்ணிக்கங்க வருஷம் வருஷம். ஸோ மாசம் மாசம் வந்து எவ்வளோ கட்டுறீங்கன்னு பாருங்க. அந்த காச வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. இப்படி நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பன் கிளப்ல போகாம இதுல தான் எல்லாருமே வருவாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ரெவென்யூ கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதனால பெனிஃபிட் ஆவாங்க. இத பார்த்து நெறைய பேர் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதே நீங்க ஒரு பிசினஸா கூட எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் சொன்னேன். அவரும் வந்து "நல்லா இருக்குங்க ஐடியா. எப்படிங்க பண்ணுறதுன்னு?" கேட்டாரு. நான் அவருக்கு சொல்லியே குடுத்தேன். ஒரு 1/2 ஹவர் வந்து இதெல்லாம் பண்ணணும். இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் "சரிங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எதனா டவுட் இருந்தா உங்ககிட்ட நான் கேட்கிறேன் ப்ரோன்னாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஐடியா தெரியல. நம்ம அந்த ஐடியா குடுக்குறோம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்றது. வெப்சைட் கிரியேட் பண்றது ஈஸி. அந்த வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங் ஆப்ஷன்லேருந்து நெறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணி கூட கூப்பிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் போர்ட்டல் இருக்கு. பேமெண்ட் போர்ட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாலே போதும். அவங்க கேட்கிற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்திருந்தாலே போதும். எம்எஸ்எம்இல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ரூ. 200 தான் ஆகும். இதெல்லாம் பண்ணீங்கனாலே போதும். அழகா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் இனிஷியல் செட்டப் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 3000க்குள்ள தாங்க வரும். அதுக்கு மேலலாம் போவே போவாது. ஸோ இத நம்ம பண்ணாலே வந்து ஒரு கார்ப்பரேட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவே தேவை கிடையாது. நம்ப வந்து அதுல அவங்களுக்கு எதுல ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எங்க போவேன்? இவங்ககிட்ட தான் போவேன். இந்த மாரி எனக்கு பிளம்பிங் ஒர்க் பார்க்கணும்னா, ஆர்பன் கிளாப் இருக்கா? இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போய் நம்ம தேடி பார்ப்போம். அது நமக்கு கிடைக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் எடுத்து தான் அவங்களுக்கு காச குடுப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் வேண்டா வெறுப்பா தான் அந்த வேலையும் செய்வாங்க. இப்போ இவங்களா இந்த ஒரு பிசினஸா எடுத்து பண்ணும்போது, நம்ம பிசினஸ் இது, நம்ம தான் இதுக்கு முதலாளி, நம்ம தான் பண்ணணும். இத நம்ம கரெக்ட்டா பண்ணா தான் திருப்பி நம்மள கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு, இத கரெக்ட்டா பண்ணுவாங்க. அதனால தான் நான் மெக்கானிக் பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், நான் சர்வீஸ் விட்டேன்னா, ஷோரூம்ல விடவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருந்த ஒரு 3 பைக்ல வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் தான் நான் ஷோரூம்ல விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எந்த சர்வீஸுமே நான் ஷோரூம்ல விட்டதே கிடையாது இதுவரைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூம்ஸ்லாம் வந்து ஒரு கார்ப்பரேட். ஸோ அந்த கார்ப்பரேட்ன்னு இருக்கும்போது, அவன் வண்டி உங்ககிட்ட சேல் பண்ணிட்டான்.
நீங்க வந்து அங்க வண்டி கொண்டு போய் குடுக்குறீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு 10 மெக்கானிக்ல ஒரு மெக்கானிக் தான் அந்த வண்டிய சர்வீஸ் பண்ணுவான். புரிஞ்சுதுங்களா? இன்கேஸ் வந்துட்டு உங்க வண்டியில எதனா பிரச்சனை கூட அந்த மெக்கானிக் வந்து அது ரெஸ்பான்சிபிள் கிடையவே கிடையாது. அந்த ஷோரூம்காரன் தான் ரெஸ்பான்சிபிள். அவனும் அத பெரிதா எடுத்து போறான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவனுக்கு நல்லாவே தெரியும் உங்க வண்டிக்கு வாரண்டி வேணும்னா நீங்க அவங்ககிட்ட தான் போணும். அதேமாரி உங்க வண்டியில எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட நீங்க அவங்ககிட்ட தான் போணும். எல்லாமே வந்து நீங்க அவன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பட் மெக்கானிக்ன்றவங்க அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து அவங்ககிட்ட வண்டிய குடுக்குறீங்க. உங்க வண்டிய அவன் கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணா, அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் நீங்க அவங்ககிட்ட தான் போவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதே தப்பா பண்ணா நீங்க அவங்ககிட்ட போக மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸோ இண்டிவிஜுவலா ஒருத்தன் இருந்து அந்த வேலைய பார்க்கும்போது, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ நெறைய இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து கரெக்ட்டா நம்ம சர்வீஸ் பண்ணணும். கஸ்டமர நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்க. வேற மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருவாங்க அப்படின்ற மாரி தாட்டு இந்த ஓனர்ஸுங்க நெறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் மெக்கானிக் ஷெட்ட மென்ஷன் பண்ணேன். அதே மாரி தான் அந்த அர்பன் கிளாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாரி தான். ஸோ ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்குன்னா, அந்த ஸ்கில்ல வந்து எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கண்டிஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Instagramல வந்து நீங்க ரீல்ஸே போடலாம். எனக்கு வந்து இந்த ஸ்கில் தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? எனக்கு வந்து ஒரு நல்ல பெயிண்டிங் தெரியும். இல்ல நல்லா நான் பைக் மெக்கானிக் ஒர்க் நெறைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் கார் மெக்கானிக் ஒர்க் நெறைய பார்ப்பேன்னா, நீங்க வந்து அந்த கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம். இல்ல பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைக் மெக்கானிக் ஒர்க் நல்லாவே தெரியும்னா, புதுசா எதனா பைக்ல எதனா ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனைய வந்து எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க? எப்படி அந்த பிரச்சனைய நீங்க சரி பண்றீங்கன்றத ஒரு ரீல்ஸா எடுத்து நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதே மாரி வந்து அத பார்க்குறவங்க வந்து, ஓகே இவன் நல்லா வேலை பார்க்குறான். அப்ப இவன்கிட்ட நம்ம வண்டி குடுத்தோம்னா, நல்லா சர்வீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதே அந்த காட் ரவின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இந்த புல்லட் எல்லாமே வந்து பைக் எல்லாமே வந்து மாடிஃபிகேஷன் பண்ற ஸ்டோர் ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் எங்க வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ்ல வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சென்னைக்கு அவுட்டர் மாரி தான். எங்கெங்கிருந்தோ ஆள் வராங்க. நார்த் இந்தியால இருந்துலாம் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வண்டி வந்து கொரியர்ல அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலேருந்தே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி அவருக்கு கொரியர்ல அனுப்பிவிட்டு, அந்த வண்டிய வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு போறாங்க திருப்பி. இது ஏன் அவங்க பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வச்சிருந்திருக்காங்க. அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்றாங்கன்றது நல்லா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதனால தான் வந்து லோக்கல்ல மட்டுமே இருந்து ஆள் வராம, எங்கெங்கிருந்தோ ஆள் வந்து வராங்க அவருக்கு. சரி இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்ப நீங்க வந்து ஃபுல் டைமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்ககிட்ட பர்ட்டிகுலரா ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கு. இந்த ஸ்கில்ஸ பேஸ் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அத வந்து எது எதுல பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. Upwork, Fiverr, Freelancerன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் வந்து இதெல்லாம் நீங்க ரிமோட்ல இருந்து வொர்க் பண்ற மாரியான ஒரு வெப்சைட்ஸ் இது எல்லாமே. இப்ப நான் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட கிளையண்ட் வந்து டெல்லில இருக்காரு, கல்கத்தால இருக்காரு. அவருக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தரணும் அப்டின்னா, நான் இங்க இருந்தே பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி வேலைக்கெல்லாம் வந்து இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுல என்னென்ன பண்ணலாம்னா, கன்டென்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல கிராஃபிக் டிசைனிங், அப்புறம் வந்து வெப் டெவலப்மென்ட், வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட, நீங்க YouTube பார்த்தே நெறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாம். அப்டின்னா, இதுக்குன்னு பர்ட்டிகுலரா வந்து ஆன்லைன்ல சொல்லி தரதுக்கு நெறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல போய் நீங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். பட் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது முக்கியம் கிடையாது. அதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். நெறைய பேர் அததான் பண்ணிட்டு இருக்காங்க. டிகிரி முடிக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இல்லைனா தான் பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசென்ஸ் இருந்துட்டு வண்டி ஓட்ட தெரியலனா எப்படி? அந்த மாரி தான் அதெல்லாம். ஸோ அந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க வெளில வரீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இல்லையா, ஃப்ரெஷரா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி கூட நீங்க அந்த ஸ்கில்ஸ நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் முக்கியமான விஷயம்னா, ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த எஜுகேஷன் வந்து நல்லாவே நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும். ஏன்னா, நம்ம போய் அந்த ஸ்கூல்லயோ, இல்ல காலேஜ்லயோ நம்ம படிக்கிறோம்னா, நம்ம சுத்தி நெறைய கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க இருப்பாங்க. நெறைய வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து நம்ம கூட படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொருளாதாரத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்க கூடலாம் பழகும்போது, நம்மளுக்கு நெறைய விஷயத்த கத்துக்கலாம். ஒரு பணக்காரன் வந்து எப்படி இருக்கான்? ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவன் எப்படி இருக்கான்? லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவன் எப்படி இருக்கான்? அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் யூனிஃபார்ம் வைஸ் வந்து எல்லாமே ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டிருப்போம். அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. பட் அதையும் தாண்டி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க வீட்ல எனக்கு லஞ்ச் கட்டி தருவாங்க. என் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சே இருக்காது. ஏன்னா அவங்க அம்மா காலையிலேயே விடியற்காலையே கிளம்பி வேலைக்கு போயிருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா கிடையாது. ஸோ அவன் வந்து ஸ்கூல்ல குடுக்குற சத்துணவு தான் அவன் வாங்கி சாப்பிடணும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருந்தான். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவனுக்கு சத்துணவு குடுக்க மாட்டாங்க. பட் டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிட்டு சத்துணவு வாங்கி தான் சாப்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கலாம் ஷேர் பண்ணி அப்படிலாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாரியும் படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயமாவது நம்மளுக்கு நடக்குதே. அவங்களுக்கு அது கூட இல்லையே அப்படின்ற மாரி தெரியும். நம்மளுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கவும், நம்மள விட மோசமா ஒருத்தன் இருப்பான். அத பார்க்கும்போது ஓகே அவன் லைஃப்ல எப்படி இருக்கான்? அவன் எந்த விஷயத்தலாம் கோ த்ரூ பண்றான்? அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவனால ஈஸியா அத பண்ண முடியும்னா, நம்மளால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல? அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணும். அவன விட இன்னொருத்தன் மோசமா ஒருத்தன் இருப்பான். அவன பார்த்து அவன் தெரிஞ்சுப்பான். இத வந்து நான் டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக சொல்லல. இந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அந்த இடத்துல நெறைய விஷயத்த நம்ம கத்துக்கவே முடியும் ஆக்சுவலா. படிப்ப விட இந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு பொதுவுல வந்து ஒருத்தங்கிட்ட எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல நெறைய நம்ம கத்துக்க முடியும்.
இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதாங்க இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் வந்து அதிகமா டெவலப் ஆனதால எவன் வந்து அந்த Instagram ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த ஜாதிய தான் வளர்த்து திரியிறாங்க. அது ஒரு கருமம் புடிச்ச ஒரு இதுவா மாறி போச்சு இப்போ. அதனால விட்டுருங்க. சரிங்களா? ஃப்ரீலான்சிங் பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது ப்ராடக்ட்ட வந்து ப்ரமோட் பண்றது. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. Instagramல வந்து திடீர்ன்ட்டு ஒருத்தன் பேசிட்டே இருப்பான். நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஹேர் கொட்டுறது நின்னுச்சு. இத போட்டதால மூஞ்சி வெள்ளையாயிருச்சு. இந்த மாரி ப்ராடக்ட்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்ட வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இத தாராளமா பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா, ஏதேதோ பொருள ஏமாத்தி வித்துட்டு இருக்காங்க. நீங்க விக்கிற பொருள் வந்து நியாயமான பொருளா இருக்கா? ஜென்யூனான ப்ராடக்ட்டா இருக்கா? நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த கன்டென்ட்க்கு ரெலவன்ட்டா அந்த ப்ராடக்ட் இருக்கா? அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபிட்னஸ் கன்டென்ட் ரிலேட் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன்னு வச்சுக்கங்களேன். என்கிட்ட ஒரு சப்ளிமெண்ட் பிராண்ட் வந்து ஒருத்தவன் வந்து ப்ரமோஷன் கேட்கறான்னா, நான் எடுத்தோனே அவன் குடுக்குறான் அப்படின்றதுக்காக நான் பண்ணவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிராண்டுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்சர பேஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க அப்படி கிடையாது. ஸோ அப்பவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பிராண்டு கிட்ட இருந்து சாம்பிள் வாங்கி, அந்த சாம்பிள வந்து லேப் டெஸ்ட் அனுப்பி, உண்மையிலேயே அதில வந்து இவங்க சொல்ற விஷயம் எல்லாமே அதில ஆட் பண்ணியிருக்காங்களா? அத தாண்டி வேற எதனா ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி, அதுக்கப்புறமா தான் அத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட்ஸுக்கே நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே நான் சஜெஸ்ட் பண்ணல. ஏன் இதெல்லாம் நான் பண்ணேன்னா, நான் குடுக்க போய் அவங்களுக்கு எதனா ஒண்ணு ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு வந்து நேம் கெட்டுரும். ஏன்னா இது என்னோட பெர்சனல் பிராண்டிங்கு. அது இருக்கும்போது என்னோட பிராண்டுன்றது 4 பேருக்கு வந்து வெளில போணும். பிராண்டுன்னு சொல்றது என்னன்னா, என்னோட பேரு சொல்றேன். என்னோட பேர வச்சு தான் நான் இந்த ப்ராடக்ட் இந்த சர்வீஸே நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பேரு கெட்டு போயிறக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் நான் பார்ப்பேன். பட் YouTubeல வீடியோ போடுறவங்களாகட்டும், Instagram ரீல்ஸ் போடுறவங்களாகட்டும், அவங்களுக்குலாம் அது தேவை கிடையாது. ஏன்னா, அது வந்து ஒரு வீடியோவ நம்ம கன்சியூம் பண்ணிட்டு போயிடுறோம் ஈஸியா. நம்ம வந்து காசு குடுத்து அந்த வீடியோவ பார்க்க போறது கிடையாது. ஸோ அப்படி அந்த மாரி இருக்கும்போது, அத வந்து ஈஸியா தட்டி விட்டு போயிருவாங்க. பட் சர்வீஸ்ன்றது வந்து ஒருத்தன் காசு குடுத்து என்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வரான். ஸோ அந்த சர்வீஸ்க்கு வந்து நான் கரெக்ட்டா பண்ணணும் அவங்களுக்கு. கரெக்ட்டா அந்த எக்சர்சைஸ் கரெக்ட்டா குடுக்கணும். அதே மாரி அவங்க டயட்டா இருக்கட்டும். எல்லாமே கரெக்ட்டா பண்ணணும். இத தாண்டி நான் வேற எதனா அவங்கள ஏமாத்துனாலோ, கர்மா இஸ் எ பூமராங் மாரி தான் திருப்பி எனக்கு டபுளாவே நடக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்துலலாம் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும், நம்ம அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அத நம்ம ப்ரமோட் பண்றது தப்பே கிடையாது. நீங்க இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. Amazonல கூட நீங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, அத கூட நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, அத வந்து கூட நீங்க ப்ரமோட் பண்ணலாம். அதுக்கே நெறைய வீடியோஸ் வந்து YouTubeல இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்க ஜஸ்ட் போயிட்டு Amazon அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலே நெறைய வரும். ஸோ இந்த மாரி விஷயங்களும் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து அதிகமா செலவாகாது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1/2 அன் ஹவரோ, இல்ல 1 ஹவரோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணினாலே போதும். இது ஈஸியா நீங்க பண்ணிற முடியும். அந்த கன்டென்ட் கிரியேஷன் இதுக்குள்ள தான் இது வந்துரும். ஸோ நீங்க ரெகுலரா ஃபுல் டைமா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இது வந்து பாசிவ் இன்கம்மா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வாங்குற சம்பளத்தோட இது டபுளா வருதுன்னா, நீங்க உங்க வேலைய விட்டு கூட நீங்க இத பண்ணலாம். பட் வேலைய விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு வந்து உங்களோட செலவுகள் என்னன்றத நீங்க பிளான் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவாகுது? வீட்டு வாடகை, வீட்டு செலவுலருந்து எல்லாமே செலவு வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, ஒரு 60,000 செலவாகுதா மாசம்? ஒரு 30,000 செலவாகுதா? அப்ப அதுக்கு மேல ஒரு 15,000 வச்சுக்கங்க. ரூ. 45,000 அப்ப 6 மாசத்துக்கு எவ்வளோ வருது? அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சுருங்க மீன்ஸ் ஒரு பேங்க்ல போட்டு வைக்காதீங்க. அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல எதுலயாவது வந்து அந்த அமௌண்ட் கூட அங்க சும்மா இருக்கக்கூடாது. நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், மணி வந்து இன்ஃப்ளேட் ஆகும். ஸோ அதனால பேங்க்ல வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போறத விட, நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல நல்ல ஒரு ஸ்டாக்ஸோ நீங்க வாங்கி வச்சீங்கன்னா, அது வந்து அப்ரிஷியேட் ஆகும். நடுவுல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கு. அந்த மாசம் கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகுதுன்னா, நீங்க அதுலருந்து அந்த காச எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த காச வந்து ஃபில் பண்ணிடணும். ஏன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட் அது அப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி நீங்க பண்ணிட்டு வேலைய விடலாம். ஏன்னா நான் அப்படிதான் பண்ணேன். அதனால தான் சொல்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் இந்த வேலைய பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வாங்குற சம்பளத்த விட 2 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க வேலைய விடுறது வந்து தப்பே கிடையாது. ஸோ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் புக். ஸோ இதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா, Udemy, Teachable, Kindle டைரக்ட் பப்ளிஷிங் இது மாரிலாம் இருக்கு. இப்போ உரிமை எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வந்து நெறைய பேர் அந்த சேனல்ல பார்த்திருப்பீங்க. பழைய சேனல்ல வந்து நான் ஒரு கோர்ஸ வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பேன். அது என்னோட கோர்ஸ் தான். ஸோ அந்த கோர்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஒருத்தவங்கள வெயிட் லாஸ் பண்றது எப்படி, வெயிட் கெயின் பண்றது எப்படின்ட்டு அது ஒரு டீட்டெயிலா ஒரு கோர்ஸா வந்து நான் பிரிப்பேர் பண்ணி, அத வந்து நான் சேல் பண்ணேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது அது மூலியமா எனக்கு கொஞ்சம் ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆச்சு. ரொம்பன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 5,000 வந்திருக்கும்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு மேல வந்து வராது. ரூ. 5,000ன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில இந்த ரூ. 5,000ன்றதே நெறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால அது பெரிய அமௌண்ட், சின்ன அமௌண்ட் நான் சொல்ல வரல. பட் அது மூலியமா ஒரு ரெவென்யூ வந்து நான் ஜெனரேட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்லிக் குடுத்தேன். அது சொல்லிக் குடுத்தது மூலியமா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாரி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறது பிடிக்கும். உங்களுக்கு வந்து மேத்ஸ் நல்லா தெரியும். மேத்ஸ் நல்லா வரும். நீங்க ஒரு இடத்துல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு முக்கியமான மேத்ஸ்ல வந்து எப்படி ஈஸியா பண்றது? ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது ஈஸியா? அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து இதுல சேல் பண்ணலாம். இப்போ நாட் ஒன்லி Udemy இப்ப நெறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து nas.io இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா,
ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதில நீங்க போய் பண்ணலாம். ஸோ அதில நீங்க போய் கோர்ஸ் லான்ச் பண்றீங்கன்னா, ஒரு கோர்ஸ்க்கு ஒரு வேல்யூ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு ரூ. 200 வைக்கிறீங்க அந்த கோர்ஸ்க்குன்னா, அந்த ரூ. 200 வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்றவங்க நெறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ரூ. 200 வந்து ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு, மீதி காசு வந்து உங்க அக்கவுண்ட்ல போட்டுருவான். ஸோ அந்த வேலைய அவன் பார்ப்பான். ஃப்ரீனா ஃபுல்லா ஃப்ரீ கிடையாது. அங்க ஜாயின் பண்ணிட்டு அவன் வந்து உங்களுக்கு யாருனா ஒருத்தர் கோர்ஸ் வாங்குறாங்கல்ல, வாங்குனதுக்கு அப்புறமா அதுலேருந்து தான் பெர்சன்டேஜ் எடுப்பான். சில வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஜாயின் பண்றதுக்கே வந்து ரூ. 20,000 கட்டு, ரூ. 30,000 கட்டுன்னுவாங்க. அதுக்கு இந்த Naukri.ioன்றது ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க அத அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சும்மா கூட வச்சுக்கலாம். கோர்ஸ் லான்ச் பண்ணது கூட சும்மா கூட வச்சுக்கலாம். ஸோ அதில வந்து யாருனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவன் காச எடுப்பான். அதனால அதில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாரி ஸ்கில்ஸ் எதனா இருந்துச்சு, ஆன்லைன்ல பிரசன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, நீங்க அத பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த டெய்லர் அக்கா இருக்காங்கல்ல, தயாலு. அவங்க வந்துட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாரி ப்ளவுஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்க்குலாம் போகாதீங்க. அது ஸ்டார்ட்டிங் வேற கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அத வந்து தேவைன்றவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அக்காக்கு இந்த ஸ்கில் இருக்கு. டயாலன்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் இருக்குன்றது அவங்க எப்படி தெரிய வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட ரீல்ஸ் மூலியமா தான் அவங்க தெரிய வச்சாங்க. ஸோ கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க பண்ணாங்க. கன்டென்ட் கிரியேஷன் வந்து கரெக்ட்டா பண்ணி, அவங்களுக்கு இந்த ஸ்கில்லாம் இருக்குன்றது மக்களுக்கு தெரிய வச்சாங்க. தெரிய வச்சதுக்கு அப்புறமா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கோர்ஸே அவங்க லான்ச் பண்ணாங்க. அது மூலியமா அவங்க ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இதுதான் மேட்ரு. ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கில்லாம் இருக்கு. நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கிட்ட வந்து கிளையன்ட்டே வருவாங்க. அத முக்கியமா பார்த்துக்கங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் கோர்ஸ் வந்து எனக்கு தெரியும். நான் கோர்ஸ் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா வேலையாகாது. ஸோ உங்களுக்கு மேத்ஸ் தெரியுமா? Instagramல பேஜ் கிரியேட் பண்ணுங்க. கன்டென்ட் போடுங்க. கன்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட்டிங்கே வியூஸ் வராது. பட் போட்டுக்கிட்டே இருங்க. போட்டுட்டே இருக்கும்போது அந்த அல்காரிதமே வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணிட்டே இருக்கும் அத. ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூவர்ஸ் வருவாங்க. ஸோ ஒரு 10,000 பேர் உங்க வீடியோ பார்க்குறான்னு வச்சுக்கங்களேன். அதுல 1% ஒரு 100 பேர் உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா கூட அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால பார்த்துக்கங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து அதுவே பெரிய விஷயம். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாரி விஷயங்களும் நெறைய இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புக்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து கதை எழுத தெரியும்னா, நீங்க கதை வந்து எழுதி கூட நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். Amazon Kindleல கூட நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்க ப்ராடக்ட்ட வாங்குறவங்க அந்த புக்க வாங்குறாங்க பார்த்தீங்களா, Kindle நீங்க பிரிண்ட் அடிச்சு தான் விக்கணும்னு கிடையாது. இப்போ நீட்டா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க அத சேல் பண்ணலாம். அது ரெடி பண்றது கூட ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். கேன்வா இருக்கு. கேன்வால போயிட்டு நீங்க பண்ணலாம். கேன்வா ஃப்ரீலயே வந்து அவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல பண்ண முடியும். பெய்ட்னா கூட மாசம் வந்து ஒரு ரூ. 500 கட்டுற மாரி இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். அந்த ஸ்டோரி எழுத தெரியும்னா, அந்த ஸ்டோரி கிளீனா வந்து எழுதி, அத நீங்க வந்து Kindleல பப்ளிஷ் பண்ணலாம். அத வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. வாங்குனதுக்கப்புறம் Amazon வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காச வந்து அவன் ஒரு கமிஷன் எடுத்துட்டு மீதி காச உங்களுக்கு குடுத்துருவான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 4வது ஒண்ணு இருக்கு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, டிராப் ஷிப்பிங் அண்ட் இ-காமர்ஸ். ஸோ இந்த டிராப் ஷிப்பிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, Shopifyயா இருக்கட்டும், அப்புறம் வந்து WooCommerceஆ இருக்கட்டும், அப்புறம் எஸ்டின்னு இருக்கு. எஸ்டின்றது நம்ம இந்தியாவ பேஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்தியால வந்து சேல் பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸ்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதிலயும் போயிட்டு நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த டிராப் ஷிப்பிங்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு டீ ஷர்ட் பிரிண்டிங் எடுத்துங்க. இப்ப இந்த டீ ஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டீ ஷர்ட் பிரிண்டிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஒரு வெண்டர் இருப்பான். அந்த வெண்டர் கிட்ட வந்து டிசைனான டீ ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அவங்க கிட்ட டை அப் வைக்கிறீங்க. அதே மாரி வந்து அவன் அவன் வந்து அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பான். அப்படி இல்ல மேனுவலா கூட பண்றவனா கூட இருப்பான். நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி டீ ஷர்ட்லாம் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு டிசைனிங் நல்லா தெரியும். இல்ல யாருனா ஒரு டிசைனர் வச்சு நீங்க டீ ஷர்ட்லாம் நல்லா டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டீ ஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். எதுல பிரிண்ட் பண்ணா, அந்த கம்பெனி வந்து உங்க டீ ஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணிருவான். பிரிண்ட் பண்ணி அவனே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு அவனே கொரியர் பண்ணிருவான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் நீங்க வந்து டீ ஷர்ட்ட வந்து டிசைன் பண்ணி நீங்க வந்து வெப்சைட்ல வந்து லான்ச் பண்ண போறீங்க. அத வந்து தேவைப்படுறவங்க வந்து போய் கிளிக் பண்ணி பை பண்ணானா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டர் வந்து அவனுக்கு தான் போகும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஷர்ட்ட பிரிண்ட் பண்ணி அந்த கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்பிருவான். ஸோ ஒரு சில டைம்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஒரு சில டைம்ல வந்து நீங்க மேனுவலா புஷ் பண்ற மாரி இருக்கும். இப்போ காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் மேல வீட்டுக்கு போறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் உட்காந்து அன்னைக்கு யாருனா ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அத வந்து ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிக்கர் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டாருக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே புஷ் ஆகி போயிடும். ஸோ அந்த வெண்டார் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஷர்ட்லாம் வந்து சைஸ் பேஸ் பண்ணி ஏன்னா அதிலேயே குடுத்துருவாங்க. நீங்க ஒரு வெப்சைட்ல போய் நீங்க டீ ஷர்ட் எதனா வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு என்ன சைஸ் என்னன்னு நீங்களே குடுத்துருவீங்கல்ல. ஸோ அது எல்லாமே அவங்ககிட்டயே போயிடும். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஷர்ட்ட வந்து நீட்டா பிரிண்ட் பண்ணி, அந்த டீ ஷர்ட்ட வந்து கஸ்டமருக்கு அனுப்பிருவான். பட் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த டீ ஷர்ட் அவனுக்கு புடிக்கல, வேற எதனா பிரச்சனை இருக்குன்னா, அத ரிட்டர்ன் பண்ணுவான். ஒரு சில வெண்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ரீசன் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, பிரிண்டிங்ல மிஸ்டேக் இருக்கு, சைஸ் செட் ஆகல, அந்த மாரி எதனா சொல்லியிருந்தான்னா, ஜென்யூனா இருந்துச்சுன்னா, அவன் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு, அவனே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டீ ஷர்ட்ட பிரிண்ட் பண்ணி அனுப்பிருவான். உங்களுக்கு ஒரு பைசா கூட லாஸ் கிடையாது. ஆனா,
இதே கஸ்டமர் வந்து டீ ஷர்ட்டே உனக்கு பிடிக்கல, டிசைனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சான்னு வச்சுக்கங்களேன், அது உங்களுக்கு தான் லாஸு. அதையும் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. ஸோ அதனால அது கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ்டா வந்து பிளான் பண்ணிக்கணும். எப்படி பண்றது அப்படின்றத. ஸோ அதுக்கான பாலிசிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துங்க. ஸோ இது கூட அதே மாரி தான் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது அந்த அளவுக்கு கிடையாது. இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு இதுக்கு தான் மட்டும் காசு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி இந்த நாசையோக்குலாம் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க அதில டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பட் இதில ட்ராப் ஷிப்பிங், காமர்ஸ்ன்னு வரும்போது ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்ட தான் நீங்க சேல் பண்றீங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து பிசிக்கல் ப்ராடக்ட் தான் நீங்க சேல் பண்றீங்கன்றபோது, இதில கண்டிப்பா கொஞ்சம் அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். அது ரொம்ப பெருசுன்றலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரூ. 20,000 இருந்தாலே அசால்ட்டா பண்ணலாம் அதில. அதுக்கான ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இதில ஸ்கில் இருக்கு. இத நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட, இன்டர்நெட்ல போங்க. நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. YouTubeல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு இத நீங்க நல்லாவே பண்ணலாம். இத நான் பண்ணியிருக்கேன். பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் என் தலையிலேயே போட்டு நானே பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற எனக்கு. ஸோ, அதனால என்னால பண்ண முடியாம போயிருச்சு. ஏன்னா, நான் இருந்த ஊர்ல வந்துட்டு எனக்கு அது பண்ண முடியல. ஏன்னா, அப்போ இருந்த கட்டம் வந்து இப்போ நான் ரேசர் பேல வந்து நான் போய் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், அவங்க என்ன அக்ரீமெண்ட் கேட்டாங்க. "நீ இருக்கிற வீட வந்து கமர்ஷியலான அக்ரீமெண்ட் குடுன்னு" கேட்டாங்க. கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் குடுன்னு கேட்டாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் கேட்டாங்க. பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாலே போதும். எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே போதும். ஈஸியா அக்கவுண்ட் குடுத்துடுறான் உங்களுக்கு. அத பேஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அக்கவுண்ட்ன்றது எதுக்குன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக. நீங்க எல்லார்கிட்டயும் போய் எனக்கு ஜிபே பண்ணுன்னுலாம் கேட்க முடியாதுல்ல. அப்படிங்கும்போது நீங்க ரேசர் பே என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நீ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த ரூ. 500 ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அந்த ரூ. 500க்கு வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ அவன் போடுவான் 2% அது இல்லாம அதுக்கு ஜிஎஸ்டியும் போடுவான். அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. அது வந்து அவனுக்கான அமௌண்ட். அத அவன் எடுத்துட்டு மீதி காசு உங்க அக்கவுண்ட்க்கு போட்டுருவான். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் டேல வந்து உங்க அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 4 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து எது என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் பண்றது. ஃப்ரீலான்சிங்ன்றது உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெப் டெவலப்மென்ட் தெரியும். வீடியோ எடிட்டிங் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ இது எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ இது வந்து டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது அந்த அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாவே பண்ணலாம். காலைல ஆஃபீஸ் போறீங்க, ஈவினிங் வரீங்களா? ஈவினிங் வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காது. 2வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். Instagramல வந்து நீங்க ஒரு லெவலுக்கு போனா தான், உங்கள நெறைய பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்களுக்கு நீங்க எந்த கன்டென்ட் மேக் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்தா மட்டும் பண்ணுங்க. சும்மா கண்டது வருதுன்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த விஷயத்துல கரெக்ட்டா இருந்துக்கங்க. நீங்க கண்டத வருதுன்னு சொல்லிட்டு காசு அவன் அதிகமா குடுக்குறான்னு சொல்லி நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு எதனா ஒண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா, உங்க பேர மொத்தமா கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ, அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெறைய பேர் இன்டர்நெட்ல வந்து அந்த மாரி தான் பெட்டிங் ஆப்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ, அது மாரிலாம் பண்ணாதீங்க. 3வது வந்து ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் புக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்களுக்கு வந்து ஒரு மேத்ஸ் நல்லா தெரியும், இல்ல சயன்ஸ் தெரியும். இத நாங்க ஈஸியா வந்து ஒரு கரண்ட்டா இருக்கிற பிரச்சனையனால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அது நீங்க அதுல பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் செய்யறலாம் வந்து காசுலாம் தேவை கிடையாது. ஸோ, நீங்க ஜஸ்ட் வந்து வீடியோ எடுத்து, நீங்க நல்லா நீட்டா எடிட் பண்ணி, வாய்ஸ்லாம் நல்லா கிளியரா வச்சுட்டா, நீங்க அத அப்லோட் பண்ணிட்டு கூட நீங்க சேல் பண்ணலாம். வாங்குனதுக்கப்புறம் அதில ஒரு அமௌண்ட் எடுத்து தான் உங்களுக்கு குடுப்பான். சரிங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப, ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்டர்நெட்ல. இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். அவ்வளோதான். டைம் மட்டும் தான் செலவு பண்ணணும். டைம்ன்றது காசு மாரி நெனச்சுட்டு செலவு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்றது. டைம்ன்றது ரொம்ப, ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு வந்து டைம்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சரிங்களா? அது உங்களோட காசுன்ற மாரி வச்சுக்கங்க. அத வந்து ஈஸியா யார்கிட்டயும் குடுத்துறாதீங்க. எப்படி சொல்றது? இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. இல்ல ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒருத்தர வர சொல்றீங்க. ஒரு 9 மணிக்கு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த பெர்சன் 9 மணிக்கு வர ஒரு பெர்சனா இருந்துச்சுன்னா, ஓகே. ஆனா அதே பெர்சன் வந்து, ஓகே இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30 மணிக்கு வராருன்னு வச்சுக்கங்களேன், அந்த பெர்சன எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிருங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்படிப்பட்ட பெர்சன் கூடலாம் இருந்தீங்கன்னா, உங்க டைம்க்கு வேல்யூவே இருக்காது. ஏன்னா, அந்த டைம்க்கு அவன் வேல்யூ குடுக்குறது வந்து அந்த டைம் கிடையாது. உங்களுக்கு வேல்யூ இல்ல அது ஆக்சுவலி. உங்கள மதிக்காத ஒருத்தன் தான் வந்து அந்த மாரிலாம் பண்ணுவான். ஸோ டைம வந்து ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கங்க. டைம்ன்றது ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்க டைம நீங்க எப்படின்னா செலவு பண்ணுங்க. உங்ககிட்ட ரூ. 10,000 இருக்குதா? 10,000 நீங்க செலவு பண்ணுங்க தாராளமா. அது உங்க காசு, உங்க டைமு. ஆனா, அந்த காச வந்து இன்னொருத்தன் வந்து செலவு பண்றான்னா விட்றாதீங்க. அதனால மைண்ட்ல வச்சுங்க. டைம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நான் இப்போ சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது. இது நான் நெறைய விஷயத்துல அனுபவப்பட்டுருக்கேன். நீங்க சும்மா கூட இருங்க. சும்மா தானே இருக்கிறான் அவன். இவனுக்கு எதுக்கு டைமுக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட விட்டுருங்க. வேணவே வேணாம். அப்படிப்பட்ட ஆளே கிட்ட வச்சுக்காதீங்கன்னு வச்சுக்கங்களேன். பேக் ஸ்ப்ரே, ஹிட் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டுருங்க அவன்லாம். தேவையே கிடையாது அவன்லாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய விஷயம். எப்படி சொல்றதுன்னா, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து உங்க வீட்ல இதுல இன்னொரு விஷயம் கூட ஒண்ணு இருக்கு. நல்லாவே சொல்றேன் பாருங்க. சென்னையில நீங்க இருக்கீங்க. நீங்க வீடு வந்து வாடகைக்கு விட்டுறீங்கன்னு வச்சுக்கங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சொந்த வீடு வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட 4, 5 வீடு இருக்கு. வாடகைக்கு விடுறீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒரு வீட மட்டும் நல்லா நீட்டா வந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருங்களேன். அந்த வீட வாடகைக்கே விடாதீங்க.
இந்த வெளியூர்லேருந்து வேலை தேடி வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் சுத்தி பார்க்கணும்னு வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த வீட வந்து வாடகைக்கு விடுங்க. 1 நாள் வாடகை, 2 நாள் வாடகை, 3 நாள் வாடகை அந்த மாரி வாடகைக்கு விடலாம். இதனால நல்ல ரெவென்யூ வரும். அட் த சேம் டைம் இது எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, Airbnbல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுவும் இந்த OMR சைட்லாம் உங்க வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஜாக்பாட் தான். பட் இருந்தாலும் அதிகமான காசுலாம் வாங்காதீங்க. ஒரு மினிமலா வந்து இப்ப நீங்க ஒரு மாசம் வாடகை ரூ. 15,000 வாங்குறீங்களா? அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அமௌண்ட் வாங்குனா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரூ. 20,000 நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்களேன். மைண்ட்ல வச்சுட்டு அத டிவைட் பண்ணி, ஓகே ஒரு நாளைக்கு அப்ப எவ்வளோ வாங்கலாம் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க. அப்படி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆளுங்க நல்லாவே வருவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இது நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீங்க இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ரெண்ட் வீடு அது அத தாண்டி வீட வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஹவுஸ் ஃப்ளிப்பிங் பண்ணுவாங்க. அந்த ஹவுஸ் ஃப்ளிப்பிங்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில வீடுலாம் வந்து ஓனர் இங்க இந்தியால இருக்க மாட்டாங்க. வெளிநாட்ல இருப்பாங்க. ஆனா அந்த ஹவுஸ மெயின்டெயின் பண்றதுக்கு ஒருத்தங்க வேணும். ஸோ மோஸ்ட்லி சில ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி டைம்லலாம் வந்து நீங்க வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி, அந்த வீட வந்து நீங்க பொறுப்புல எடுத்துக்கிட்டு, அந்த வீட வந்து நீங்க வாடகை விட்டு, அதுல ஒரு கமிஷன் எடுத்துட்டு மீதி காச கூட அந்த ஓனருக்கு குடுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க அந்த வீட்ட வாங்கக்கூடிய அளவு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா, வீட்ட வாங்கி இன்னொரு வீட விக்கலாம். இந்த மாரிலாம் கூட பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் ஈஸியா இருக்கும். ஹவுஸ் ஃப்ளிப்பிங்ன்றது ஈஸியா தான் இருக்கும். அந்த ஓனர் கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் மாரி போட்டு, இந்த வீட நான் எடுத்துக்கிறேன். இந்த வீட வந்து உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி நீங்க பண்ணலாம். இல்ல அந்த வீட நீங்க கன்வெர்ட் பண்ணி Airbnbல கூட விடலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிய மெயின்டெயின் பண்ண ஒரு ஆள் தேவை. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாரிலாம் நீங்க தாராளமா பண்ணலாம். பட் ப்ராப்பரா லீகலா அந்த ஓனர் கிட்ட அக்ரீமெண்ட் போட்டு பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ ரென்டல் ப்ராப்பர்ட்டீஸ் இந்த மாரி விஷயம்லாம் பண்றோம்னா, திடீர்னு ஆள் வருவாங்க, கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நெறைய விஷயங்கள்லாம் பண்ற மாரி இருக்கட்டும். இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற விஷயம் தான். பட் ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கன்சல்டிங் அண்ட் கோச்சிங். ஸோ அது இப்ப பார்த்தோன்னா, என்ன மாரி ஆட்கள். ஸோ நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் குடுக்குறேன். ஸோ ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் எதுல குடுக்குறேன்? ஆன்லைன்ல தான் குடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வீட்ல போய் நான் குடுத்துட்டுருந்தேன். அவங்களுக்கு தனியா வந்து அபார்ட்மெண்ட்ல ஜிம்லாம் இருக்கும். அங்கலாம் போய் குடுத்துட்டுருந்தேன். இப்ப அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது. ஃபுல்லா நிறுத்திட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்படி ஆன்லைன்ல பண்ணும்போது அதுக்கான பிளாட்ஃபார்ம், அதுக்கான கேமரா, அதுக்கான டிவைஸ், எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆரம்பத்தில பண்ணும்போது என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்துச்சு. ட்ரைபாட் கூட நான் வாங்கல. ஒரு ஃபர்ஸ்ட்டு கிளையன்ட் என்கிட்ட காசு குடுத்தாரு. ரூ. 2,500 குடுத்தாரு. அந்த ரூ. 2,500 கொண்டு போய் தான் வந்து நான் யோகா மேட்டுமே வாங்குனேன். பர்மா பஜார்ல போய் ஒரு ட்ரைபாடும் வாங்குனேன். ஏன்னா அந்த விஷயத்துல நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் நெறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கையில இருந்து காச போட்டு லாஸ் ஆனது தான் நெறைய விஷயம். ஸோ இந்த விஷயத்துல நான் கரெக்ட்டா இருந்தேன். எனக்கு கையில காசு வந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த காசு வந்ததுக்கு அப்புறமா தான் போய் ட்ரைபாடே வாங்குனேன். ஸோ அப்படிதான் நான் அதுக்கப்புறமா தான் வந்து லேப்டாப் வாங்குனதா இருக்கட்டும், ஒண்ணு ஒண்ணா மாறுனதா இருக்கட்டும், நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். கேமரா வாங்குனது எல்லாமே வந்து அப்படிதான் பண்ணது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு, நீங்க பண்ணலாம்னு நெனச்சீங்கன்னா பண்ணலாம். இது நான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்ப நான் ஃபுல் டைமாவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹாபிய வந்து என்னோட பேஷன் வந்து பிசினஸா நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து நான் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நல்லா காசு இருக்கு. அப்படி காசு இருக்குன்னா, நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சொல்லல. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றத சொல்றேன். நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்களே ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடியே உட்காந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும். ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எந்த ஸ்டாக்ஸ் அதிகமாகுது, எது கம்மியாகுது. இந்தியன் ஸ்டாக்ஸே ஃபர்ஸ்ட்டு பாருங்க. பார்த்துட்டு அதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு சில ஸ்டாக்ஸ்ல டிவிடெண்டும் குடுப்பாங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, அதிலயும் ஒரு கமிஷன்லாம் வரும். இந்த மாரி நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நான் பர்ட்டிகுலரா இந்த ஸ்டாக்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என்னத்துக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்க நல்ல நேரமா, ஏன் கெட்ட நேரமான்றது தெரியாது. எதனா ஒரு பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவன் சொன்னா நம்ம பண்ணோம், அதனால ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாரி வந்துட்டு கிரிப்டோ கரன்சி வந்து பண்ணலாம். பட் பண்றது வந்துட்டு அதுவும் பார்த்துக்குங்க. அந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் மார்க்கெட்ல வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. சும்மா ஒரு கரன்சி வருது, நெறைய பேர் அத பத்தி பேசுறாங்கலாம் பண்ணவே பண்ணாதீங்க. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு ப்ராஜெக்ட்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் அத பத்தி வீடியோ போட்டுருப்பாங்க. அதனால கிரிப்டோ கரன்சி பத்தி நான் டீட்டெயிலா பேச விரும்பல. நீங்க ஜஸ்ட் போய் பாருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு கிரிப்டோ கரன்சி பூம் ஆகுதுன்னுலாம் வாங்காதீங்க. அந்த ஒரு இப்போ பிட்காயினா இருக்கட்டும், எத்தீரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் செயின் பேஸ் பண்ணி பண்ணது தான் அது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளான் இருக்கும். இதுக்காக தான் இந்த எத்தீரியம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எத்திரியம் வந்து மார்க்கெட்ல இருக்குன்னுவாங்க. அதே மாரி பிட்காயின் அதே மாரி தான். ஸோ இந்த மாரி காயின் எல்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி பேசணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா பேசுற மாரி இருக்கும். ஸோ அதனால அத பத்தி நான் வேண்டான்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் அத பத்தி வீடியோ போட்டுருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரென்டிங் அவுட் அசெட்ஸ். இப்போ உங்ககிட்ட சொந்தமா கார் இருக்கு. சரிங்களா? கார் வாங்கி சும்மாவே நான் வீட்ல வச்சிருக்கேன். அது ஏன் நான் சும்மா வீட்ல வைக்கணுன்றதுக்கு பதிலு, நீங்க இந்த மாரி வெப்சைட் நெறைய இருக்கு. அந்த OLXலயே நீங்க போடலாம். இந்த மாரி நெறைய வெப்சைட்லலாம் வந்துட்டு இந்த கார ரென்ட்டுக்கு விடலாம். ஒரு நாளைக்கு ரூ. 1,500
2 வரைக்கும் வந்து நீங்க ரென்ட்டுக்கு விடலாம். இந்த மாரிலாம் நீங்க விட்டு சம்பாதிக்கலாம். அதே மாரி வந்து உங்க வீட்ல தனியா கேரேஜ் இருக்கு. இல்ல உங்க வீட்ல தனியா ஒரு காலியான ஒரு இடம் இருக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா, அந்த இடத்த நீங்க ரென்ட்டுக்கு விடலாம். சில கம்பெனிஸ்லாம் சில பேர் வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இடம் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி நீங்க வந்து அந்த இடத்த ரென்ட்டுக்கு விடலாம். அப்படி நீங்க ரென்ட்டுக்கு விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலியமா சும்மா இருக்க இடத்து மூலியமா உங்களுக்கு ஒரு வருமானம் கூட வரும். ஸோ அந்த மாரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி அசெட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அத வந்து பிரிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுலயும் நல்ல ஒரு வருமானம் வரும். ஆல்ரெடி சொன்ன மாரி தான். காசு சம்பாதிக்கிறது வந்து ஈஸி தான். பட் அது எப்படி சம்பாதிக்கிறது? லீகலா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் நம்மளுக்கு கஷ்டம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் பேசிக் தான். இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்டர்நெட்ல போய் நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும். அதே மாரி வந்து எடுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் இவ்வளவு விஷயம்லாம் பேசுறேன்னா, இத வந்து நான் நல்லா ஓரளவுக்கு நான் படிச்சதுனால தான் வந்து இதெல்லாம் நான் பேச முடியுது. படிச்சேன்னா கூட நான் ரொம்ப அப்படின்லாம் கிடையாது. நானே டிகிரி வந்து கரஸ்ல தான் முடிச்சேன். ஏன்னா, அந்த டைம் நான் கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு சில கோர்ஸஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ, அப்படி படிச்சதுனால எனக்கு அந்த எடுகேஷன் வந்து போய் படிக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு அதுதான் டெக்னிக்கலா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். பட் டிகிரின்றத கரஸ்பாண்டன்ஸ் தான் போய் பண்ணேன். எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அத பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக. அதிலயும் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ, அத பேஸ் பண்ணி தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். நோட் பண்ணிக்கங்க. படிச்சுட்டு போய் இதுக்கு இதுக்கு ஏத்த மாரி நான் வேலை தேடல. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். அது ஏன் நல்ல நேரமா இல்ல அந்த கம்பெனியோட கெட்ட நேரமான்லாம் தெரியாது. பட் அந்த கம்பெனி வந்து நல்ல சம்பளம் குடுத்தாங்க எனக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அப்போ 2011லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 14,500 தான் சம்பளம். அதுக்கப்புறம் போக போக லாஸ்ட்டா நான் கம்பெனி விட்டு வெளில வரும்போது அப் டூ ஒரு 70,000 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து நான் இருந்தேன். அந்த கம்பெனில போய் நெறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேல அப்பலாம் படிக்கவும் ஆரம்பிச்சேன். நெறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அனுபவத்தில கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம போய் படிச்சு கத்துக்கிறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் இருக்கு. அனுபவத்தில கத்துக்கிறது வந்து பிராக்டிகலா வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூல்ல வந்து காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லியே குடுக்க மாட்டாங்க. காசு சேர்த்து வைக்கிறது எப்படின்னு தான் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த காசு ஸ்கூல்ல படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி காசு கிடைக்கும்? வீட்ல பாக்கெட் மணி தான் குடுப்பாங்க. அந்த காச நம்ம சேர்த்து வைக்க முடியும். நாளைக்கு சொன்ன மாரி தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவங்க வீட்ல அவங்க அம்மா காலைல வேலைக்கு போயிருவாங்க. அவங்க வீட்லலாம் பாக்கெட் மணியே அவனுக்கு குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவன்லாம் எப்படி சேவ் பண்ணி வைப்பான்? அப்படிங்கும்போது ஸ்கூல்ல இந்த சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போவாங்க வாரம், வாரம். இப்ப அவங்க கிட்டலாம் எப்படி காசு இருக்கும்? அவங்கலாம் எப்படி சேவ் பண்ண முடியும்? ஸோ இந்த ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட் பத்தி கரெக்ட்டா அந்த அளவுக்குலாம் சொல்லிக் குடுக்கல. ஃபியூச்சர்ல வந்து வரும்னு நெனைக்கிறேன். வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்து சோத்துக்கு சிங்கி அடிப்போம் பார்த்தீங்களா? சிங்கி அடிக்கும்போது மட்டும் தான் வந்து இந்த காசோட அரும தெரியும். நம்ம அப்பா, அம்மாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க ஒரு வேள சோறுக்கு, எப்படி காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம்ன்றது அப்பதான் தெரியும். பட் நம்ம ஸ்கில் வந்துருச்சு. ஸ்கில்ல கத்துக்கிட்டோம். அந்த ஸ்கில் மூலியமா நம்ம காசு சம்பாதிக்க முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நம்மளால ஈஸியா அத பண்ண முடியும். பட் பண்ண முடியுன்றத விட, அப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தலகனம் வரும். நம்ம மேல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு காதுல சொல்லிட்டு இருப்பான். பார்கே பார்கேன்ட்டு. வேணவே வேணாம் அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. அந்த தலகனம் மட்டும் வந்துச்சுன்னா, நம்மள அப்படியே போட்டு அமுக்கிரும். ஸோ அத தூக்கி ஓரமா வச்சுட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லிக் குடுங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்க 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கட்டும். அப்படியே வந்து அது அப்படியே குரோ ஆயிட்டே போட்டும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத நான் சொன்ன முக்கியமா நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய விஷயம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுல எது எதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃப்ரீலான்சிங் அப்வொர்க், ஃபீவர், ஃப்ரீலான்சர்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எஸ்இஓ மேக் பண்ணி குடுத்துருக்கேன். ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு இந்த கூகுள்ல போட்டவுனே ஃபர்ஸ்ட்டு வரும் டக்குன்ட்டு. அதெல்லாம் நான் பண்ணி குடுத்துருக்கேன். இப்ப நீங்க குகாயா வர்மன்னு சொல்லி போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு என் பேரு என்னோடது தான் வரும் அதுல எல்லாமே. எப்படி போனாலும் அது தான் வரும். ஏன்னா அந்த குகாயா வர்மன்றது யுனிக்கான நேம். அது எவனுக்குமே கிடையாது உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு நேம வச்சு எவன் போட்டாலும் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அத ட்ரை பண்ணேன். அது இப்ப ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அத வந்து நான் பண்ணி குடுத்துருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல. இந்த எஸ்இஓ கூட நானா இன்டர்நெட்ல போய் கத்துக்கிட்டது தான். பெருசா நான் படிக்கலாம் இல்ல அத பத்திலாம் கத்துக்கிட்டது தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க வந்து நான் பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதே கிடையாது. இந்த கோர்ஸ் சேல் பண்றது நான் பண்ணியிருக்கேன். என்னோட இன்னொரு சேனல்ல வந்து அந்த வீடியோ நீங்க ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கோர்ஸ் நான் சேல் பண்ணியிருக்கேன் அதுல. ஃபிட்னஸ் கோர்ஸ் ஒண்ணு. அது நான் வந்து ஃபிட்னஸ் எனக்கு அந்த ஸ்கில் இருந்ததுனால அத யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிராப் ஷிப்பிங் வந்து பண்ணேன். ஒரு 90% போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏன்னா, அங்க இருந்த பிரச்சனைகள் அந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள்னால ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் ஓகே. அதனால நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். காசு தான் லாஸ் ஆச்சு. ஒரு ரூ. 1,00,000 மேல லாஸ் பண்ணேன். பேங்க்ல லோன் வாங்கி பண்ணது. பர்சனல் லோன் வாங்கிட்டு. ரூ. 1,00,000 கிட்ட செலவு பண்ணி காலியா தான் போச்சு. இன்ன வரைக்கும் அந்த வெப்சைட் அப்படியே தாங்க இருக்கு. Shopifyல தான் இருக்கு. ஸோ அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். போய் பாருங்க. டீ ஷர்ட் தான் இருக்கும் அதுல. டீ ஷர்ட் தான் டிசைன் பண்ணி வச்சிருப்பேன். போய் பாருங்க தெரியும். அந்த வெப்சைட் இன்ன வரைக்கும் இருக்கு. Shopifyல அப்படியே தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்கேன். ஸோ அதுக்கு வரும். ஸோ அதான் சொல்றேனே, இந்த 4 இதுல வந்து 3 இது பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிராப் ஷிப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் இந்த கன்சல்டிங் அண்ட் கோச்சிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டாக்ஸ் நான் பண்றேன். இன்வெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரென்டிங் அவுட் அசெட்ஸ் வந்து நான் பண்ணது கிடையாது. ஒரு வாட்டி வந்து என் ட்ரோன வந்து ரென்ட்டுக்கு விடுறேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் உடச்சுட்டான் ட்ரோன. ஸோ ட்ரோன் வந்து என்னோட ஆசைக்கு வாங்கினேன். ஒருத்தன் வாங்கி வீட்ல சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரென்ட் விட்டேன். என்னடா ட்ரோன்லாம் வாங்கி வச்சிருக்கியா? பெரிய பணக்காரன்னு நெனைக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் ஆசை சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ கேட்ஜெட்ஸ் இருக்கு. சம்பாதிச்சு அதெல்லாம் நான் வாங்குறேன். வாங்கி வந்து என்னோட ஆசைகள், சின்ன வயசு ஆசைகள வந்து இப்போ நிறைவேத்திட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த கேட்ஜெட்ஸ் மேல கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தி. பட் அந்த கேட்ஜெட்ஸ வச்சு எதனா யூஸ்ஃபுல்லா எதனா ஒண்ணு பண்ணணும். கொஞ்சம் கேமரா எனக்கு பிடிக்கும். ஸோ கேமரா வாங்கினேன். டிஎல்எஸ்ஆர் வாங்கணும்னு சொல்லி நான் கேமரா வாங்கினேன். ஸோ கேமரா வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து வர வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். ரெவென்யூ ஜெனரேட் பண்றேன் அது மூலியமா. வந்திருக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. கேமரா வந்தா வாங்குன காசு அளவுக்கு அந்த ரெவென்யூ வந்துச்சான்னு கேட்டா, அதெல்லாம் வரல. அதுல ஒரு 10% தான் வந்திருக்குன்னு வச்சுக்கங்க. பட் வந்திருக்கு. இதுக்கப்புறமும் வரும். ஸோ இந்த கேமரா வச்சு இந்த கேமரா ஆயுசு முடியிற வரைக்கும் வச்சு அந்த காச எடுத்துருவோம்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். பட் பண்றேன். அதுதான். ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, அந்த பொருள வச்சு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும்ன்றத நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம மைண்ட் ஃபுல்லா வந்து பணம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்கணுமே தவிர்த்து, பட் அத தாண்டி வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த பணத்த வச்சு யாரையும் நீ கீழ, மேல என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு வந்து பண்ணாதீங்க. என்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஃபிட்னஸ பொறுத்தவரைக்கும் என்னோட சின்ன பையனா இருப்பான். புதுசா பண்ணுவான். அவன் போய் ஒரு விஷயம் பண்றான்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தெரியலனா கூட அவன்கிட்ட போய் கேட்பேன். "தம்பி என்னப்பா பண்றன்னு?" எனக்கு தேவை நாலேட்ஜ். அது யார்கிட்ட இருந்து அந்த நாலேட்ஜ் வருதுன்னுலாம் எனக்கு தேவை கிடையாது. அவன் சொல்றது கரெக்ட்டா தப்பான்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். அவன் சொல்றது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா ஏத்துப்பேன். ஏத்துட்டு நான் போயிடுவேன். சில பேர் நினைப்பாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் வந்து கேட்கறேன்ட்டு. நினைச்சிட்டு போடா எனக்கு கவலையே கிடையாது. அல்டிமேட்டா அவன் என்ன நினைச்சுட்டு போட்டுமே. அத பத்தி எனக்கு எதனா லாஸ் இருக்கா? நான் அவன்கிட்ட போய் பேசுனதுனால, அவன்கிட்ட போய் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னோட பிரெயின்ல வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதுதான் நான் யோசிக்கணும். அதே மாரி வந்து ஒருத்தவங்க வந்து என்னோட டைம எடுக்குறாங்கன்னா, கட் பண்ணிடுங்க. நீங்க கிடையாது, நாங்க கிடையாதுங்க. நீங்களே சரி, அந்த உங்களுக்கான டைம் வந்து அவன் குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அத அவன் மதிக்கலைன்னா உங்கள மதிக்காத மாதிரி. ஸோ அத வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எடுத்தோனே கட் பண்ணிடணுமா அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே அவன் அப்படி பண்றானா? இல்ல உண்மையிலே அவன் கேரக்டர் அப்படியான்னு யோசிங்க. கொஞ்சம் பொலைட்டா சொல்லுங்க. "தம்பி என்னோட டைம் இதுதான்ப்பா. நீ இப்படி மாறி மாறி வந்தீன்னாலாம் செட் ஆகாது." ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அது நடக்குங்க. ஒரு ட்ரிப் போனா கொஞ்சம் டிலே ஆகும் முன்ன பின்ன. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிருங்க. ஓகே இப்படிதான் இருக்கும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் அத தாண்டி ஒரு சில விஷயங்களா இருக்கட்டுமே, இப்ப நீங்க ஊருக்கு போணும்னு சொல்லி பிளான் பண்றீங்க. அந்த டைம்லலாம் வந்து இண்டிவிஜுவலா இருக்கட்டும், 2 பேர் அந்த மாரினா டிலே பண்றாங்கன்னா கஷ்டம். ஸோ அந்த மாரி வந்து சர்க்கிள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் தான் இல்லன்னு சொல்லல. பட் அது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். சின்ன வயசுலேருந்தே ஒருத்தன் இருப்பான். அந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நீங்க எது பண்ணாலுமே அதுல குறை சொல்லிட்டே இருப்பான். "ஏய் இதெல்லாம் என்னடா?" அப்படி என்ன ஒருத்தன் சொன்னான் ஆக்சுவலி. அது எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அவன் ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் புலம்புவான். "டேய் வேலை இப்படி இருக்குடா, கஷ்டமா இருக்குடா, என்ன என்னடா பண்றதுன்னு தெரியலடா, வேற எதனா பண்ணணும்டா, இத செய்யணும்டா, அத செய்யணும்னு" சொல்லிட்டே இருப்பான். செய்யவும் மாட்டான். ஆனா நான் செஞ்சுட்டு இருப்பேன் அத. நான் ஃபுல் டைமா ஒரு எம்ப்ளாயியா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு, நான் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து ஃபிட்னஸ் ட்ரெய்னிங்லாம் குடுத்துட்டு, அது மூலியமா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி, எனக்கு புடிச்ச பொருள்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன். புடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அத விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், ஃபுல் டைம் வேலைய விட்டுட்டு அத நான் பண்ணும்போது, ஃபிட்னஸ்ல இறங்கி நான் பண்ணும்போது, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? திடீர்னு போனாராம், ஒரு கோர்ஸ் படிச்சாராம். படிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வேலைய விட்டாராம். "இதெல்லாம் யார்றா நம்புவா? சும்மா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதடா. எத்தன நாள் பண்ணுவ நீன்னு?" சொல்லி என்னையெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவன் கிண்டல் பண்றது வந்து ஃப்ரெண்டு தான் ஓகே. பட் ரொம்பவும் கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்குன்னா விட்டுறணும். அவன போய் நம்ம போயிட்டு நான் இப்படிதான்டா, அப்படிதான்னு சொல்லிட்டே இருக்கிறது ஒரு ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டா வந்து அவனால நம்மளுக்கு எந்த ஒரு லீடும் ஜெனரேட் ஆக போறது கிடையாது. ஸோ அப்படி ஜெனரேட் ஆனாலுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஜெனரேட் ஆக போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் மாரி சொல்ற ஆளுங்களலாம் விட்டுறணும் அப்படியே. இருந்துட்டு போடா, அப்படியே இருந்துட்டு போடா. நான் உன்கிட்ட வரும்போது அத தூக்கி வச்சுட்டு தான் வரணும். இவன் இப்படிதான் பேசுவான், இவன்கிட்ட இப்படிதான் பழகணும்னு சொல்லிட்டு நான் வரும்போது தூக்கி வச்சிரணும் ஓரம் வச்சுட்டு அவன்கிட்ட போய் ஜஸ்ட் வந்துட்டு இருந்து பேசினா மட்டும் தான் புரியும். ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனைனா 2011ல பெங்களூர் போயிட்டு அங்க தான் நான் போய் கஷ்டப்பட்டது, முட்டுனது, மோதுனது எல்லாமே அங்க தான். ஒரு வேள சாப்பாடுக்கு காலைல வந்து டைகர் பிஸ்கட்டும், வாழைப்பழமும் சாப்ட்டு போய் படிச்சு, அதுக்கப்புறம் அங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் நெறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அது எதுவுமே வந்து சென்னையில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு தான் தெரியும். பட் இவன் ஏதோ பண்றான்னு தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. பட் ஃபுல்லாலாம் தெரியாது. பட் பெங்களூர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்டின்றது. பட் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் ஊருக்கு போகும்போது எப்டி இருந்தனோ, அதே தான் அவங்க மைண்ட் இன்ன வரைக்கும் இருக்கு. அப்டி இருக்கும்போது அவங்க அப்டிதான் நெனைப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்டிதான் அப்டின்லாம் நம்ம சொல்லியிருக்க முடியாது. நம்மளோட ஆக்ஷன் தான் பேசணும். இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு விஷயத்த பண்றோம். நம்ம நல்லா செய்றோம் அப்டின்றபோது, அத பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து, நம்ம போய் நான் இதுடா, நான் இப்டி பண்ணுவேன்டா, அப்டி பண்ணுவேன்டா அவங்ககிட்ட போய் சொல்றது வந்து ஒரு யூஸுமே கிடையாது. யூஸ் இல்லன்னு சொல்றத விட, அது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும். அவங்கள வந்து டீகிரேட் பண்ற மாரி இருக்கும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா, அல்டிமேட்டா அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா, அப்படி ஒருத்தன் நம்மள சொல்லிட்டே இருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும், ரோஷம் வரும். "ஏய்! இவன் என்ன இப்படி சொல்லிட்டான்? நம்ம இன்னும் கரெக்ட்டா பண்ணணும்டான்னு" பண்ணுவோம்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நெனைக்கிறேன். ஸோ பேசுன வரைக்கும் போதும். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இதில வந்து பிசினஸ் பண்ணணும். இல்ல நான் வந்து ஃபுல் டைமா வொர்க் பண்றேன். இத தாண்டி என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு. இத நான் வந்து குரோ பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து டைம் இருக்கு. நான் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நீங்க நெனச்சு பண்ண முடியல நீங்க யோசிச்சீங்கன்னா, தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 100% நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க அதில சக்சீட் ஆகுற வரைக்கும் நான் உங்களுக்கு கூட நிப்பேன். அதனால எனக்கு அந்த லாபத்திலேயே எனக்கு ஒரு பைசா தேவை கிடையாது. அதுக்கான பேரும் எனக்கு தேவை கிடையாது. நான் உங்களுக்கு பண்றத நீங்க 4 பேருக்கு பண்ணினாலே போதும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த சேனல்ல வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த சேனல் போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ஆதரவுனால தான் இந்த சேனல் ரன் ஆகப்போது. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்துக்குங்க. சரிங்களா?